ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ என் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான். எக்ஸாம் நடக்குது இல்லையா, 10th 11th 12th. அதனால் வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் அவனுக்கு. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு காலையில் டிஃபனுக்கு வந்தீங்கன்னா தோசை சாம்பார், அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு அதே சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் வாழைக்காய் பொரியல், ரைஸு அவருக்கு வந்துட்டு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. என் பையனுக்கு வந்துட்டு மதியம் 2 மணிக்கு தான் ஸ்கூலு. ஆனால் ஸ்கூல் பஸ்ஸில் தான் நான் அனுப்புகிறேன். 12:30க்கு பஸ் வரும். ஸோ அவனை ரெடி பண்ணி அனுப்பணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வந்துட்டு ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். காலையிலையும் இதே சாம்பார் தான், தோசைக்கு தொட்டுக்கிட்டோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். ஸோ இதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்சு. என் பையன் வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். சார் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரை ரெடி பண்ணணும். இன்னொரு சார் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்களே. சர்வீன், என்ன பண்ணுற? சேரில் காலை வச்சுக்கிட்டு. சர்வீன் ஹாய் சொல்லு. சர்வீன் ஹாய். சர்வீன் இங்கே பாரு. சரு ஹாய் 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 சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:30. என் பெரிய பையன் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். போய் 12:30க்கே வந்து ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து விளக்குலாம் துலக்கினேன், படி கழுவுனேன். நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கேன். என் சின்ன பையனும் எழுந்துட்டான். ஸோ அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அவனையும் குளிப்பாட்டிட்டு இப்போ அவர் டிவி பார்த்துட்ருக்காரு. அதுக்குள்ளே நம்ம விளக்கு பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பொட்டு வச்சிட்ருக்கேன். அடுத்து வந்துட்டு இன்னும் வீடு பெருக்கி துடைக்கணும். அதுக்குள்ளே ஜூஸ் போடணும் என் பெரிய பையன் வர்றதுக்குள்ளே. ஏன்னா காயிற வெயிலுக்கு ஏதாவது ஜூஸ் கீஸு கொடுத்தா தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இப்பயே பார்த்தீங்கன்னா மே மாதம் காயிற வெயில் மாதிரி காயுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. வீட்டிலே இருக்க முடியல, உடம்பெல்லாம் அப்படி எரியுது திக்கு திக்கு திக்குன்னு. ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பொட்டு வைக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் மாற்றிக்கிறேன். நான் வந்துட்டு வழக்கமாக இப்படி தான் வைப்பேன். ஒரு லைட்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, சாமி ரூமுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லைட்டு வந்துட்டு நானே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஆணி அடித்து மாட்டியிருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. சரி எடுக்கிறப்ப மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாட்டி எடுக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரை பார்த்தோன்னா சாட்டர்டே பார்த்துக்கலாம், சண்டே பார்த்துக்கலான்னே சொல்லிகிட்ருக்காரு. வேலைக்கு போகிறதுனால நைட்டு வராரு, காலைல போயிடுறாரு. அதனால் இல்லை இப்போ வேணாம் இப்போ வேணான்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அதையும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு பொட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி நான் அதிகமாக விளக்கு நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க, நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய அதாவது பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நான் அது மாதிரி எதுவுமே அதிகமாக வச்சுருக்க மாட்டேன்.
ஏன்னா நான் குழந்தை வச்சுருக்கிறதுனால என்னால் அவ்வளோ தூரம் எடுத்து போட்டு நானே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் விளக்குவேன். இதில் நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு இடமும் இல்லைங்க. அதனால் திட்டமாக வச்சுக்கிட்டு அப்போ தான் டக்கு டக்குன்னு எழுந்து அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி விளக்க முடியுன்றதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய சாமி பாத்திரம் எல்லாமே. விளக்கு, தாம்பல் தட்டு. எங்கள் அக்கா பொண்ணு பக்கத்துலேருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஏதோ ஒன்று பேசிட்டு கிடக்குறேன். இப்போ விளக்கு பொட்டுலாம் வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு ஜூஸ் போட ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு அங்கே பஸ் ஏற்ற போவேன் இல்லையா என் பையனை, அங்கே வந்துட்டு ஒரு பழக்கடை இருக்குது, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 2 கிலோ வந்துட்டு 100 ரூபா, 1 கிலோ 50 ரூபா அப்படி கொடுத்துருந்தாங்க. பழம் வந்துட்டு நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பழம் நல்லா இல்லை, கெட்டு போச்சு. இந்த பழம் பாருங்கள், ரொம்ப இனிப்பாக நல்லா இருந்தது, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நான் லைட் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே சின்ன சின்ன ஒரு 4 பக்கமும் ஒரு ஆணி அடித்து மாட்டியிருக்கேன். அது ஆனால் எடுத்துக்கிட்டு தான் வருது. அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம் வர வரைக்கும் வரட்டும்னு விட்டுட்டேன். லைட்டு மட்டும் அங்கங்கே டேப் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டலான்னு நினச்சிட்ருக்கேன். லைட் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.